நம்ம சேரனனுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது உளறி குட்டுறதே தான் வேலையாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்ம சேரனை வந்து ரொம்ப சோகமாக வராங்க. வீட்டுக்கு வந்ததுமேனு நிலா இருந்துட்டு என்னாச்சுன்னு ரொம்ப அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கார்த்திகா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நிலா கிட்ட வந்து நம்ம சேரனை வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா, அந்த பிள்ளைய நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன், கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அதை நினைக்கும் போது தான்ப்பா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பல்லவன் அந்த டயத்தில் சொல்லுவாங்க, உனக்காக சந்தா வெயிட் பண்ணிகிட்ருக்குனே, தேவையில்லாமல் எக்ஸை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லும்போது சேரனாக இருந்துட்டு அதனடா எக்ஸு ஒய்யின்ட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை, கார்த்திகா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அவள் நல்லா இருக்கணும்ல, நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன், நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனைன்னு வந்து இருக்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் தெளிவாக நிலா சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து சந்தா கால் பண்ணுவாங்களா சேரண்ணன்கிட்ட. அப்போ சேரண்ணன் வந்து ஃபோன் எடுக்காமல் அப்படியே விட்டுருவார், கட் ஆயிரும். அப்போ சொல்லுவாங்க, அண்ணே நிலா 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 சொல்லுவாங்க தெளிவாக, கார்த்திகாவை பற்றி எந்த ஒரு விஷயத்தையுமே சந்தா கிட்ட ஷேர் பண்ணாதீங்கண்ணே, இதனால் அவங்க ஏதாவது நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. எந்த சும்மா சாதாரணமாக பேசிக்கோங்க, ஆனால் கார்த்திகாவோட லைஃப்பில் நடக்கிறது, கார்த்திகா இங்கே இருக்கிறது, இதை பற்றிலாம் எதுவும் சொல்ல வேண்டான்னு தான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அப்போது சரிப்பா, நான் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் கால் பண்ணி பேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை என்ன காரியம் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெளிவாக சந்தாவுக்கு கால் பண்ணும்போது சந்தா கிட்ட தெளிவாக சொல்லிடுவாங்க. அதாவது இந்த மாதிரி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குப்பா, அப்போயே நீ கால் பண்ண, நான் தான் ஃபோன் எடுக்கலை, கட் ஆயிருச்சு, சரி அப்புறம் மறுபடியும் கால் பண்ணுவோன்னு நினச்சேன், கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சைட்டில் ரொம்ப பெரிய வேலை இருக்குதா, ரொம்ப வேலையா அப்படின்ற மாதிரி சந்தா கேட்கும்போது, இல்லைப்பா அது அவ்வளோதான், முடிக்கிற ஸ்டேஜில் வந்துருச்சா, அதனால் சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா கிட்ட வந்து சேரன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்லேயும் இருக்கிற வேலைங்க எல்லாத்தையும் நிலா வந்து தம்பிங்களுக்கு பிரித்து கொடுத்துருச்சுப்பா, அதனால் இப்போ எனக்கு ரொம்ப வேலை ஈஸியாக இருக்குது, ரொம்ப சுலபமாக எல்லா வேலையும் முடிஞ்சிருது, அதனால் டைம் கிடைக்குது, தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சந்தா இருந்துட்டு, அப்புறம் ஏன் ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த சேரனை பேசாமல் இருந்திருக்கலாம்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கார்த்திகா வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு அதை நினச்சாதான்ப்பா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சந்தாவோட ரியாக்ஷன் அப்போவே வந்து வேறு மாதிரி மாறிடுது. அவங்க வந்து கார்த்திகா பேசுனதை வச்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. ஏற்கனவே சந்தாவுக்கு தெரியும் கார்த்திகாவை சேரனா லவ் பண்ணாங்க, கல்யாணம் முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் தானே. அதனால் இப்போது நம்ம சந்தாவுக்கு வந்து இந்த கார்த்திகா மேலே கொஞ்சம் வந்து கோவம் வர்ற மாதிரி இருக்குது. ஆமாம், அது அப்படி தானே, என்னதான் இருந்தாலும் லவ் பண்ணுற பையன் வந்துட்டு வேறு யார்கிட்டே பேசுகிறாங்க, திரும்ப லைஃப்பில் அவங்க எக்ஸ் வராங்க அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நிலா வந்து எதையும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சேரனை கேட்காம இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அது போக கார்த்திகா விவாகரத்து வாங்க போகிறேன், ஏதோ டிவோர்ஸ் பண்ண போகிறான் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காப்பா அப்படின்னு சொன்னதுமே பயங்கரமாக இவங்களுக்கு வந்து சந்தாவுக்கு கஷ்டமாகி போச்சு, இவன் வந்து நம்மளை விட்டுட்டு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு உட்காந்துக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. என்னண்ணே என்ன உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா, கார்த்திகாவை நினச்சா தாப்பா மறுபடியும் எனக்கு மனசு கஷ்டமாகவே இருக்குது, இன்றைக்கி அந்த பிள்ளை அழுதது என் கண்ணுலையே இருக்குதுப்பா, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ இல்லைண்ணே, இப்போ யார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சந்தா தான்ப்பா ஃபோன் போட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது, சந்தா கிட்ட நீங்கள் எதுவும் சொல்லலைண்ணே அப்படின்னு சொன்னாங்க. நிலா கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த சேர் வந்துட்டு, இல்லைப்பா நான் சந்தா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே, எனக்கு மனசு ஏன் கஷ்டம், ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாங்க சந்தா, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே ஏனே, நான் தான் சொன்னல, அப்படிலாம் எதுவுமே சந்தா கிட்ட சொல்லாதீங்கன்னு நான் சொன்னல, அப்புறம் எதுக்குன்னு இப்படி நீங்கள் சொன்னீங்க, இதனால் அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்னப்பா ஃபீல் பண்ண போகிறாங்க,
நான் கேட்டதுனால சொல்லிட்டேன்ப்பா, சந்தாலாம் எதுவும் தப்பாக நினச்சிக்காதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி தப்பாக நினச்சிக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் இதை நினச்சி அவங்களும் அங்கே வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஓ நீ அப்படி சொல்ல வரையோ, சார் நம்ம சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டீங்கல்ல விட்டுருங்க, உங்களுக்கு எதுவுமே மனசுக்குள்ளே வச்சுக்க தெரியல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுருங்க, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வானதியோட கடையில் பாண்டி வந்து இந்த பலூனு ரிப்பனு அதெல்லாம் வந்து கட்டி விட்டுட்டுருக்குறாங்க. வானதி கிட்ட வந்துட்டு, சூப்பர் வானதி, நீ படித்து முடித்த உடனே இப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற, எங்கள் வீட்டில் எல்லாருமே உன்னை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, என்னை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கும்போது, ஆமாம், சோழனோட ஒய்ஃபு எங்கள் அண்ணி தான் உன்னை பற்றி சொன்னாங்க, பரவாயில்ல படித்து முடித்த உடனே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வானதியும் பிஸ்னஸ் பண்ணும்போது வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியாக நல்லா தான் இருக்குது. எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் வந்து இருந்து எல்லாருமே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் வீடு ஒரு மாதிரி அழகாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கள் அண்ணி உன்னை பற்றி ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, சோழனும் பாண்டி ஒரு பிஸ்னஸ்மேன், அதேமாதிரி வானதியும் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொன்னாங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அது ரொம்ப தேங்க்ஸ் பாண்டி, இது எல்லாமே ஒன்றால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் வானதி, நீ நல்லபடியாக மெடிக்கல் ஷாப்பை ரன் பண்ணு, அதுவே போதும். அது எல்லாத்தையும் விட ரொம்ப கவனமாக நடத்தணும். உனக்கு மெடிக்கல் லைனில் எல்லாமே தெரியும், மருந்து மாத்திரை எப்படி கொடுக்கணும் என்ன ஏதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். இதை நான் சொல்லி உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறாங்க. சரி பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியும் பேசி முடித்ததுக்கப்புறமா அங்கே டெக்கரேஷன்லாம் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமா சரி காலையில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்கேன், எல்லாருமே வருவாங்க பாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு, சரி அவ்வளோதான் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு பாண்டியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாண்டி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது வெளியில் உட்காந்து இதை பற்றி யோசிச்சுட்ருக்குறாங்க. வானதி வாட்டுக்கு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறாளே, அது எவ்வளோ பெரிய ஒர்க்கு. அதுவும் மெடிக்கல் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கவனமாக வேலை பார்க்கணும். அப்பா சொன்னது மாதிரி இவ பொறுப்பாக இருந்து நடத்துவாளா, எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாளே, அங்கேயே தானே இருக்கணும் மெடிக்கல் ஷாப்பில், எப்போ பார்த்தாலும் நம்மளோட மெக்கானிக் கடையில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பா, என் கடையில் தான் உட்காந்துட்ருப்பா, இவ எப்படி அவள் கடையில் உட்காந்துட்ருக்க போகிறாளோ தெரியலையே, நல்லபடியாக ரன் பண்ணணும். அவளை நம்பி அவங்க அப்பா பணமும் கொடுத்துருக்குறாரு, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நகையை அடகு வச்சு பணம் கொடுத்துருக்குறாங்க. இவ கண்டிப்பாக அந்த இதை மீட்டு எடுக்கணும். அதுக்கு முதல்ல அவளை நம்ம கோவப்படுத்தாமல் இருப்போம், வேறு என்ன பண்ணுறது. அவளுக்கு சண்டை வருது கோவம் வருதுன்னா அது என்கிட்ட மட்டும்தானே வருது, வேறு யார் கூடயும் சண்டை போட மாட்டேன்றால, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிற வேண்டிதான் அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த சோழன் வந்து பார்த்திங்கன்னா நிலா கிட்டே போயிட்டு, நிலா இன்ட்ரெஸ்ட்டாக ஏதோ வேலை பார்த்துட்ருப்பாங்க. என்ன நிலா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஏதோ வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாங்க நாளைக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, இன்னொரு ஆர்டரு, திவ்யா தான் இந்த ஆர்டரை பிடிச்சிட்டு வந்திருக்கிறா, அதனால் இந்த ஆர்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறாங்க. ஓகே நிலா, அப்படியா, எப்போவுமே ரொம்ப பிஸியாகவே இருக்கிற நிலா, நான் அதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், நான் ஒரு 2-3 ஊரெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அங்கே ஹனிமூன் போகலான்னு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹனிமூன்க்கா, ஐயோ அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை, எனக்கு அதுக்கு டைமே இல்லை, எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நிலை சொல்கிற, காலையில் நீ தானே சொன்ன ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு, இப்போ என்னடானா வேண்டாங்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் அதான் வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லை, ஹனிமூனுக்குலாம் வேண்டாம் ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு கத்தி விட்டுறாங்க. உடனே இவனை இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறா, காலையில் ஒரு மாதிரி பேசுகிறா, சாயங்காலம் ஒரு மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே சோழன் வந்து வெளியில் வராரு. வெளியில் வந்து பார்க்கும்போது பாண்டி வானதியை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பாண்டி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா வெளியில் வந்துட்ட, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைடா காலையில் அவள் தான் வந்து என்னை ஹனிமூன் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னா, சரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஊர் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இப்போ போய் எந்த ஊருக்கு ஹனிமூன் போகலான்னு சொல்லிட்டு கேட்குறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டி வெளியே அனுப்பிட்டா, இவளை புரிஞ்சிக்கவே முடியல என்னால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அப்படித்தான், சில நேரத்தில் இந்த மாதிரி இருப்பாங்க, சில நேரத்தில் கோவப்படுவாங்க, அது வந்து அவங்களுக்கு மூடு ஸ்விங் ஆகிறது மாதிரி நமக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பாண்டி ரொம்ப அனுபவம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் வானதி எந்த நேரம் எப்படி இருப்பானே தெரியாது,
அதை நினச்சாலே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, அதையும் சமாளிச்சுட்டு நான் இருக்கிறேன்ல, அப்படி தான் இவங்களும் இருப்பாங்க. நீ வேணால் காலையில் மறுக்க ஒரு தடவை கேட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறியோ, இப்போ ஒர்க் ப்ரெஷரு டென்ஷனில் ஏதாவது அப்படி இந்த மாதிரி பேசியிருப்பாளோ, சரி நான் காலையில் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம பாண்டி விட்ட சொல்லிட்டு சோழன் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எல்லாருமே வந்துட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. வானதியோட அண்ணன், அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. இங்கே பாண்டி முதலையே வந்துடுறாங்க. பாண்டி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சோழன் கூட காரில் எல்லாருமே வராங்க. வந்ததுமேனு வாங்க எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டு வானதி வந்து கூப்பிட்றாங்க. நிலாக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லா இருக்கேன் வானதி, நீ நல்லா இருக்கியா? கங்க்ராச்சுலேஷன் வானதி, படித்து முடித்த உடனே இப்படி பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிற பொறுப்பா, இதே மாதிரி இன்னும் நீ டெவலப் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி நிலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிவிட்டு எல்லாரையுமே உட்கார சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி இருந்துட்டு எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாண்டி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்துக்கிறட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது வானதி வந்துட்டு இவங்கள எதுவும் பெருசாக கண்டுக்காமல் வேகமாக போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. படித்து முடித்த உடனே இப்படி யாராவது வேலைக்கு வருவாங்களா? நாங்கள்லாம் படித்து முடித்து இனி 1 வருஷம் கழித்து தான் வேலைக்கு போகிறத பற்றி யோசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொல்லும்போது, நம்ம வானதியோட அப்பா கிட்ட வானதியோட அம்மா சொல்லுவாங்க, இந்த பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, இவளே வாழ்க்கையில் முன்னேறலாம், நம்ம ஒரு வேலையை பார்க்கலாம், படித்து முடித்த உடனே வெட்டியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னத்தையும் நானும் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறா. இதுக்கு கூட சுற்றுற ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை பார்க்கணுன்னு நினச்சி இவளை நம்பி நம்ம 1,00,000 ரூபாயை கொடுத்துருக்கமே, நகை அடகு வச்சு, உன் பிள்ளை மூட்டு கொடுத்துருவாளா? இல்லைன்னா அவ்வளோதான், நான் நகையும் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்போ தான் முத கடை ஆரம்பிக்க போகிறா, இந்த நேரத்தில் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிற பாரு. அந்த குரூப்லேயேன்னு உன் பொண்ணு தான் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறா. அவங்க எல்லாருமே அவங்க அப்பா வீட்டு காசை சாப்பிட்டுட்டு உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு போகிறத பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் வானதி அப்படி இல்லை. படித்து முடித்த உடனே சும்மாலாம் இல்லாமல் எப்படியாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. அதனால் அவளுக்கும் திறமெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுவாள். உன் பிள்ளையும் தான் இருக்கானே, படித்து இத்தனை வருஷம் ஆச்சு, கொஞ்சமாவது சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறானா? என் காசில் தான் இப்பயும் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கும் நான் தான் சேர்த்து சம்பாரித்து போட வேண்டியதாக இருக்குது. அது போக அவன் வேலைக்குன்னு போன கடனையும் நான் தான் சேர்த்து கட்ட வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம பொண்ணு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, நல்லா இருந்தால் சரிதான், எப்படி என்னத்தையோ நல்லா தொழிலை வச்சு நல்லா பிஸ்னஸ் வச்சு கொடுத்துட்டோம், நல்லபடியாக முன்னேறி வந்தால் அவள் வாழ்க்கை செட்டில் ஆனால் நல்லது தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உன் பொண்ணுக்கா இந்த புத்தி வந்துச்சுன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக வந்திருக்காது, அந்த பாண்டி பையன் சொல்லி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், அந்த குடும்பம் பொம்பளை பிள்ளைகள் எல்லாத்தையுமே நல்லா சப்போர்ட் பண்ணுதியா. அந்த நிலாவுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி வச்சு கொடுத்துருக்குறாங்க, பிஸ்னஸை நல்லபடியாக ரன் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம மகளுக்கும் வானதிக்கும் பாண்டி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பாண்டி தான் இந்த கடையை பார்த்து சொல்லியிருப்பார் போல இருக்குது. பரவாயில்ல, அந்த குடும்பம் நான் கூட என்னமோ நினச்சேயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வானதி இருந்துட்டு எல்லாருமே வந்தாச்சு, ரிப்பன் கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்றாங்க. அப்போ வானதி இருந்துட்டு பாண்டியை தான் ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, ஐயோ நான் வரல வானதி, நீ ரிப்பன் கட் பண்ணு, நீயே கட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை பாண்டி, எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீ தான் வந்து ஐடியா கொடுக்கவே செஞ்ச, இந்த கடையை நீ தான் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு சொன்ன, நீ சொன்னதுனால தான் நான் இப்படி ஒரு முயற்சியிலே இறங்கியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நானும் அப்பா சம்பாரித்து கொடுக்குற காசில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன். நீ தான் எனக்கு வந்து நல்லபடியாக புத்திமதி சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுக்குறதுக்கு நீ தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டு கொடுத்துருக்குற, அதனால் நீ தான் ரிப்பன் கட் பண்ணணும், ஆரம்பிச்சு விட்டது நீ தானே, அதனால் நீ தான் ரிப்பன் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு வானதி கிட்ட, உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ ரிப்பன் கட் பண்ண சொல்லு, அவங்க தான் இந்த கடைக்கு பணம் கொடுத்ததேன்னு, அதனால் அவங்க கட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ என்ன எல்லாருமே சேர்ந்தே கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனப்பா சொல்ல, உடனே வானதி பாண்டி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வானதியோட அப்பா அம்மாவும் சேர்ந்து சிசர் பிடிச்சி கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வானதியை போயிட்டு நேராக நம்ம பாண்டி வந்து கல்லால் உட்கார சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ள உட்காந்துட்டு, இதே மாதிரி பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக டெவலப் ஆகணும் வானதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாண்டி, உன்னால தான் என்னோடய கனவு அடுத்தடுத்து உறுதியாகிட்டே இருக்குது, பழிச்சிட்டே இருக்குது,
நீ மட்டும் என்னை அன்னைக்கு நீ சொல்லலை அப்படின்னா நானும் அப்படியே வாழ்க்கையில் எந்த குறிக்கோள் இல்லாமல் அப்படியே இருந்திருப்பேன். நீ சொன்னதுனால தான் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். இனிமேல் இந்த மெடிக்கல் ஷாப்பை நான் கண்டிப்பாக நல்லபடியாக ரன் பண்ணுவேன். நீ கவலையே படாத பாண்டி, என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல, நீ என் கூட இருந்தால் போதும், நான் எதுனாலும் சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சரி வந்து அவங்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸு டீ எல்லாமே கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லவுமே எல்லாருக்குமே ஸ்நாக்ஸு டீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ மறுநாள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான எபிசோடில் வந்து ஒரு சிறப்பான ஒரு கிராண்ட் ஓப்பனிங்காக இருக்க போது. சிம்பிளாக ஒரு ஓப்பனிங்காக இருந்தாலும் வானதி அவங்களோட பிஸ்னஸை வந்து ரன் பண்ண போகிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எப்பயுமே வானதி வந்து காலேஜ் முடித்த உடனே பாண்டியோட மெக்கானிக் கடையில் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு இப்போ மெடிக்கல் ஷாப் இருக்குது. நல்லபடியாக அவங்க மெடிக்கல் ஷாப்பை ரன் பண்ணால் நல்லா இருக்கும். தொடர்ந்து பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. நல்லபடியாக ரன் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் வானதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.